வணக்கம். மற்றுமொரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது அறிவியல் தொடர் 15ஐ பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதன் 3 பகுதிகளை முன்னரே பார்த்துவிட்டோம். அதாவது இந்த காசா பள்ளத்தாக்கிலே கட்டப்பட்டிருக்கின்ற பைரமிட் பற்றியும், அதன் அடியிலே மறைவாக வாழ்ந்த வெளியுலக அறிஞர்கள் பற்றியுமான சரித்திரம். இதிலே 3 பகுதிகள் முடித்துவிட்டோம். இப்பொழுது அதன் இறுதி பகுதியை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த இறுதி பகுதி அந்த அறிஞர்களுக்கு இறுதியாக என்ன நடந்தது, அதாவது அவருடைய தலைவிதி என்ன என்ற அந்த கடினமான ஒரு பகுதி. அது சில விடயங்கள் இதிலே எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். அறிவியல் சார்ந்த, மிக உயர்ந்த அறிவியல் சார்ந்த விடயம். ஆனாலும் அந்த விடயத்தை முடிந்தவரை இலகுபடுத்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயலுகிறேன். நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த இன்டெலிஜென்ஸுக்கு சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் 2. ஒன்று, கொலை முயற்சி, கொலை செய்ய முயன்றார்கள் என்ற குற்றச்சாட்டு. மற்றது 2வது, தாம் செய்கின்ற நற்கர்மங்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு அறிவை ஊட்டுகின்ற அந்த நற்செயற்பாடுகளுக்கு இடையூறு செய்தது என்ற 2 குற்றங்கள். அதாவது இந்த குற்றங்களை முன்வைத்தவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே, அதாவது பால்வழியிலே இருக்கின்ற பிளிஜாரன் ஃபெடரேஷன் என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பும், அதற்கு மேலே இருக்கின்ற, அதாவது பிளிஜாரன் ஃபெடரேஷனுக்கும் மேலே இருந்து அதற்கும் ஆலோசனை கூறுகின்ற அமைப்பான ஹை கவுன்சில் என்ற அமைப்பும் சேர்ந்துதான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து இவர்களை கைது செய்வதற்கான கட்டளைகளை வழங்கி இருந்தார்கள். இதிலே காணப்படுகின்ற முதலாவது குற்றச்சாட்டு கொலை முயற்சி. அதாவது இந்த இன்டெலிஜென்சஸ் ஒரு மனிதரை கொலை செய்த முயன்றார் என்ற குற்றச்சாட்டு. அதாவது ஒரு மனிதர் என்று அவர்கள் குறிப்பிடுவது இங்கே பூமியிலே வாழ்கின்ற வில்லி மாயர். இந்த வில்லி மாயர் என்பவர் ஒரு சுவிஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் மூலமாகத்தான் இந்த அறிவியல் தொடர் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டு, அவருக்கு கற்பிக்கப்பட்டு, அவரூடாக பூமியிலே உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அந்த கற்றல் சென்றடைவதற்கான ஏற்பாடுகளை இந்த 2 அமைப்புகளும், நாம் முன்னர் கண்ட பிளிஜாரன் ஃபெடரேஷனும் கை கவுன்சிலும் இணைந்து செய்தவர்கள். இது எமக்கு மட்டுமல்ல, முதல் நான் குறிப்பிட்டது போல பிரபஞ்சங்களிலே வாழ்கின்ற அறிவிலே குறைந்த அனைத்து மனிதர்களுக்கும் அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். ஒரு கடமையாக, மனித குலத்துக்கு செய்கின்ற ஒரு அறிவியலை ஊட்டுகின்ற கடமையாக செய்து வருகின்றார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த கர்மம், அந்த கற்பித்தல் என்ற அந்த செயற்பாடு கிட்டத்தட்ட 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த காலங்களில் பூமி சேர்த்து கொள்ளப்படவில்லை. அதற்கு காரணம், அப்போது பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள் அல்லது பூமியிலே பரிணாமடைந்த மனிதர்கள் சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கவில்லை. ஆகவே அந்த கற்பித்தலை பூமிக்கு மிக பிந்திதான் அதை சேர்த்து கொண்டார்கள். அது கிட்டத்தட்ட 387,000 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றது. அந்த ஆண்டிலே தான் முதலாக அந்த ஆஸ்திரியர் குழு ஒன்று இங்கே வந்து அந்த கோபி பாலைவனத்திலே குடியேறி அதை செய்ய முயன்றார்கள். அந்த கதையை நான் முதலும் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். ஆனால் அது சரிவரவில்லை. அது ஒரு டிசாஸ்டராக முடிந்து விட்டது. அதுக்கு காரணம் அதே தான். கற்பிக்கிறதுக்கு என்று மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் சிந்திக்க முடியாது, அது நடக்காத காரியம் என்று. அது ஒன்று, அந்த கற்பித்தல் என்ற ஒன்று. அந்த கொலை, அந்த முதல் குறிப்பிட்டது போல அந்த கொலை செய்ய முயன்றவர்கள், அந்த வில்லி மாயரை கொலை செய்ய முயன்றவர்கள் இந்த வெளியுலக அறிஞர்கள். இவர்கள்தான் இந்த கீசாவிலே இருக்கின்ற இன்டெலிஜென்சஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள். நான் அறிந்த வரையிலே வில்லி மாயரை கொலை செய்வதற்கு ஏறத்தாழ 25 தடவைக்கு மேல் முயலப்பட்டிருக்கின்றது. அது இந்த வெளியுலக அறிஞர்களுடைய கண்காணிப்பின் மீது இருந்த காரணத்தினாலே அது மிகவும் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது.
ஒரு முறை செய்த அந்த முயற்சி மிக கடுமையான மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது. அந்த தொழில்நுட்பம் பூமியிலே இல்லை. முன்னைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த அட்டம்ஸ் அவரை கொலை செய்வதற்கு செய்த அந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவரை சுடுதல் தூர இருந்த சுடுதல் துப்பாக்கியால் சுடுதல் போன்ற விடயங்கள் தான் நடைபெற்றது. இந்த 13வது தடவை நடைபெற்றது மிக மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட கொலை முயற்சி. அது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு எதிராக செய்யப்பட்ட கூறப்பட்ட கூற்றுக்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லுவோம். நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் இலங்கையில் உள்ள மனிதர்களுக்கு அது இலகுவாக விளங்கும். அவர்கள் அங்கே முத்தவழியிலே எங்கே அந்த கொழும்பிலே உள்ள இடத்திலே கூடி அந்த கோதபாய குடும்பத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். கோதபாய குஹோம் என்ற கோஷங்கள் இவ்வாறானவை. இது ஸ்விங் வேவ்ஸ் என்று கூறப்படுகின்றது, நெகட்டிவானது. நீங்கள் கூறிய அந்த வார்த்தைகள் அனைத்தும் அந்த யாருக்கு எதிராக நீங்கள் செய்தீர்களோ அவர்களை அழிக்கும். அது நிச்சயமாக அழிக்கும், அது தடுக்க முடியாது. அது பற்றி நான் முன்னரும் அந்த ஃபேஸ்புக்கிலே நான் எழுதியிருக்கிறேன், இது எவ்வாறு நடைபெறும் என்று சொல்லி. அப்படியான கூற்றுக்கள் அந்த வெள்ளிமாயர் அந்த அறிவை கற்பிக்க முயன்ற பொழுது பூமியிலேயே ஆரம்ப காலத்திலே பூமியிலே இருந்த மதங்கள், குறிப்பாக மதங்களுக்கு அது பிடிக்கவில்லை. என்ன காரணம் என்பதை நான் முன்னரும் சொல்லியிருக்கிறேன். மதங்கள், அரசு என்பவை மக்களை முட்டாளாக வைத்துக்கொள்ள முயல்கின்ற ஸ்தாபனங்கள். மனிதர்கள் முட்டாள்களாக சிந்திக்க முடியாதவர்களாக இருந்தால்தான் அவர்களை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்ய முடியும். அவர்கள் அறிவை பெற்று சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்றால் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அரசு என்றோ நம்பிக்கைகள் என்றோ ஒன்று இருக்கவும் முடியாது. இந்த காரணங்களின் அடிப்படையிலே இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து இவரை கொலை செய்த முயன்றார்கள். பல்வேறு வழிகளிலும் கொலை செய்ய முயன்றார்கள். அதுக்கு நான் முதல் கூறியது போல உங்களுக்கு தெரியும், இந்த கீஜா இன்டெலிஜென்ஸ் என்பவர்கள் சில அமைப்புகளோடு அந்த மத ஸ்தாபனங்களோடு நெருக்கமாக செயற்பட்டு வந்தவர்கள், மக்களை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்வதற்காக. அவர்கள் மூலமாக செய்யப்பட்டது. இந்த வில்லிமாயர் கற்பித்தாராயிருந்தால் அவங்களுக்கு முடியாது, ஆக அவங்களுடைய நோக்கம் நிறைவேற மாட்டா. அந்த கீசா இன்டெலிஜென்ஸுடைய நோக்கமே பூமி முழுவதையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்தல் என்பது. எப்படி ஆட்சி செய்தல்? முட்டாள்களை மட்டும்தான் ஆளலாம், சக்தியால் ஆள முடியாது. அதன் காரணமாகத்தான் வெளி உலகங்களிலே நமது பூமியிலே இருப்பது போன்ற அரசியலோ அல்லது மதங்களோ அல்லது அந்த என்ன பண அல்லது பேங்குகள் போன்ற நிலையங்களோ அங்கே இல்லை. காரணம் இவையெல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட மாட்டா. அவங்கள் அறிவிலே மிக உயர்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே இவை அவங்களுக்கு உதவ மாட்டா என்ற காரணம் அங்கே அப்படியெல்லாம் இல்லை. ஆலோசனை செய்கின்ற மன்றங்கள் தான் இருக்கின்றன. நான் சொன்னது போல பிளிஜாரன் ஃபெடரேஷன் நாங்கள் வாழ்கின்ற இந்த பால்வழியிலே இருக்கின்றது. ஈரா என்ற கிரகத்திலே, ஈரா என்ற கிரகம் இங்கே இருந்து கிட்டத்தட்ட 500 ஒளி வருடங்களுக்கு அப்பாலே இருக்கின்ற ஒரு கிரகம். அந்த அமைப்பு 2 பிரபஞ்சங்களிலே உள்ள இந்த 2 பிரபஞ்சங்களிலே இருக்கின்ற பிளானட்ஸ்களை அங்கத்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட 8 நான் அதுகளை முதல் தந்திருக்கின்றேன். யார் எந்த கிரகத்திலே எந்த பிரபஞ்சத்திலே இருந்து வந்தவர்கள் என்று கிட்டத்தட்ட 13 கிரகங்களைச் சேர்ந்தவர்கள் அதிலே அங்கத்துவம் வகிக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அறிவிலே உயர்ந்தவர்கள். ஆலோசனை மட்டும்தான் அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் கூறுகின்ற ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்றலாம் அல்லது பின்பற்றாமலும் விடலாம். அது உங்களுடைய தெரிவு. அது அநேகமாக எல்லோரும் எல்லா ஆலோசனைகளையும் பின்பற்றுவார்கள். காரணம், குறிப்பிட்ட அந்த கேள்விக்கு வேறு எந்த விடையும் பொருத்தமானதாக இருக்க மாட்டாது. அதுக்கு மற்றொரு காரணம், அந்த அறிவுரை கூறியவர்கள் அறிவிலே மிக மிக உயர்ந்தவர்கள். அவரை தவிர வேறு எவரும் இல்லை. அந்த பிளிஜாரன் ஃபெடரேஷனாலே அறிவுறுத்த முடியாத கேள்விகள் அல்லது பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அதை அன்ரோமீதம் பிரபஞ்சத்திலே இருக்கின்ற ஹை கவுன்சில் என்று அழைக்கப்படுகின்ற அமைப்புக்கு விட்டு விடுவார்கள். பிறகு அவர்கள் அதற்கு பொருத்தமான ஆலோசனைகளை கூறுவார்கள்.
ஹை கவுன்சிலே இருக்கின்ற அறிஞர்கள் அவர்கள் இரவாத மனிதர்கள். அந்த அளவுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் உயிரோடு இருப்பவர்கள். அவருடைய அறிவு மிக 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 அதிகம். அவர்களுக்கு மேலே அறிவுள்ளவர்கள் பிரபஞ்சங்களிலே இல்லை, நாம் அறிஞ்ச பிரபஞ்சங்களிலே. உங்களுக்கு தெரியும், பிரபஞ்சங்கள் என்பது எண்ணிலடங்காதவை. பிரபஞ்சம் என்று சொல்லுகின்ற பொழுது அது மிக பாரிய ஒன்று. அது நாம் அறிஞ்ச பிரபஞ்சங்கள் சொல்வது பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன். அது அண்ட்ரோமெடாவிலே இருக்கின்றது. இந்த இந்த பிளிஜாரன் ஃபெடரேஷனிலே அங்கத்துவம் வைப்பவர்களும் மிக உயர்ந்த அறிஞர்கள் தான். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே சில விடயங்களிலே நான் முதல் குறிப்பிட்டது போல உங்களுக்கு தெரியும், இங்கே பூமியிலே காலத்துக்கு காலம் அழிவுகளை ஏற்படுத்தி வந்த ஒரு கிரகம் அந்த அந்த டிஸ்ட்ரோயர் என்பது. அதை பற்றி நீங்கள் நம்முடைய காணொளிகளிலே காணலாம். டிஸ்ட்ரோயர் என்ற தொடரிலே அந்த டிஸ்ட்ரோயரை அழித்து விடுவதற்கு பிளிஜாரன் ஃபெடரேஷனுக்கு இங்கே இருந்த ஆசிரியர்கள் அறிவுரை வழங்கியிருந்தார்கள், இப்படி அழித்து விடுவதுதான் நல்லது என்று சொல்லி. ஆனால் பிளிஜாரன் ஃபெடரேஷனாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் பிரிவி கவுன்சிலுக்கு அதை விட்டு அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் நடந்தார்கள். அதாவது பிரிவி கவுன்சிலுக்கு அதை விட்ட பொழுது அவர்கள் அழித்து விடும்படி கூறவில்லை. அதை அவர்கள் கூறிய அறிவுரை என்னவென்றால், அந்த கிரகத்தை நிறுத்தி அது சுழல் பாதையிலே இருந்து அதை நிறுத்தி அதன் சுழல் பாதையிலேயும் சுழல்கின்ற வேகத்திலேயும் மாற்றங்களை ஏற்படுத்தி திரும்ப விடுங்கள் என்றுதான் கூறினார்கள். அதற்குரிய விளக்கங்களை மற்றவர்கள் அறிந்திருப்பார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள், ஏன் அதை அழித்து விடுறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை என்றதற்கான காரணங்களை அவர்கள் அறிவார்கள், அறிஞரும் அறிவார்கள். அந்த காரணத்தினாலே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் மிகவும் முக்கியமான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதை எவ்வாறு செய்கிறது என்பதை பற்றி ஆலோசனை கூறுவது அந்த ஹை கவுன்சில். கட்டளையிடுவது அல்ல. கட்டளையிடுவது இவர்கள் பிளிஜாரன் ஃபெடரேஷன் தான். ஒரு குடும்பத்துக்கு 3 குழந்தைகள் என்று அவர்கள் வைத்திருப்பது நல்லது என்று சொன்னார்கள் என்றால், அங்கே உள்ள அந்த பிரபஞ்சங்களில் உள்ள அத்தனை பேரும் அதை பின்பற்றி விடுவார்கள் என்றால் அதுக்குரிய காரணம் தெளிவாக இருக்கும். ஏன் அவ்வாறு கூறுகிறார்கள் என்று அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். இவ்வாறான விடயங்கள். சரி, நான் இப்போது அந்த அழித்து விடுவது என்பது, அவர் கொலை செய்தது என்பது அந்த 13வது தடவை செய்யப்பட்டது. நான் முதல் சொன்னபடி அந்த அவருக்கு எதிராக பேசப்பட்ட பேச்சுகள், இந்த மத நம்பிக்கை உள்ளவர்களாலும் அரசியலாலும் அவருக்கு எதிராக பேசப்பட்ட பேச்சுகளை எல்லாம் அந்த ஸ்விங் வேவ்ஸ், நெகட்டிவ் வேவ்ஸ் என்று கூறுவார்கள், அதை கலெக்ட் பண்ணி முழுவதையும் சேகரித்து ஒரு பெரிய உருளையாக எடுத்து அந்த உருளையை அந்த வெள்ளிய மாயருக்கு எதிராக ஒரு எறிகணையை வீசுவது போல வீசுதல். அதை செய்தவர்கள். அந்த கலெக்ஷன் செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு கிறிஸ்டல் அலைத்தான் ஆகாயத்திலே சுடல விட்டு அந்த கிறிஸ்டல் மூலமாகத்தான் அதை கலெக்ட் பண்ணி அதை எறிகணையாக அவருக்கு அறிந்தவர்கள். அவர் அதில் காயப்பட்டு, சிலருக்கு காயப்பட்டு விட்டார்கள், இறக்கவில்லை. அதுதான் அந்த கொலை முயற்சி. அதுதான் மிக முக்கியமான கொலை முயற்சி இவர்கள் செய்தது. ஏனையவெல்லாம் இங்கே பூமியில் உள்ள மற்றவர்களுக்கு தூண்டிவிட்டு அந்த சமயங்களோடு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டவர்களை, அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்களை தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாக செய்யப்பட்டவை. இது அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட கொலை முயற்சி என்ற குற்றம். இந்த கொலை முயற்சியை செய்வதன் மூலம் தாங்கள் எடுத்த முயற்சிக்கு, அதாவது பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் என்ற விடயத்தை தடை செய்தது என்ற 2 குற்றங்கள் தான் இவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களின் விளக்கம். சரி, இந்த குற்றங்களை தொடர்ந்து இவர்களை கைது செய்வதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளையை நிறைவேற்றுவர்கள் இங்கே உள்ள பூமியிலே எப்பொழுது இருந்த வெளி உலக அறிஞர்கள். அதிலே உங்களுக்கு தெரியும், டாஃப் என்பவர் பிளிஜாரன் ஃபெடரேஷனுடைய படைத்தளபதிகளில் ஒருவர். அவரும் இங்கே டீச்சராக இங்கே தான் இருந்தவர். அந்த 50 வருடமும் அந்த இடத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் குட்சாலன் சொல்பவர்கள். அறிவிலே மிக உயர்ந்த மனிதர்கள். இவர்களை கைது செய்தவர்கள். இதிலே கைது செய்தல் நடவடிக்கை எவ்வாறு நடைபெற்றது என்றது நாங்கள் சிறு சிறு குறிப்புகளாக பார்ப்போமானால், முதலாவது கமாக்கோல் என்பவர். உங்களுக்கு தெரியும், கமாக்கோல் என்பவர் தான் இந்த பிளிஜாரன் இந்த கீசா இன்டெலிஜென்ஸுக்கு தலைமை வகுத்தவர், அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் இந்த கமாக்கோல். இந்த கமாக்கோல் பூமியிலே இறந்து விட்டார். அவர் 1976 டிசம்பர் 27 இங்கே பூமியிலே இறந்து விட்டார்.
அப்பொழுது அவர் இறக்கும் பொழுது அவருக்கு வயது 4000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் ஆக இருந்தது. ஆகவே அவர் இங்கே இல்லை. அடுத்தது அவருக்கு கீழே கமாக்கோலுக்கு கீழே இருந்து இயங்கியவர் அஸ்டாசேரான் என்று அழைக்கப்படுபவர். இவருக்கு அருசிக் என்ற ஒரு பெயரும் ஒன்று, வேறு வேறு பெயர்களும் இருந்தன. இவர் வேறு ஒரு பிரபஞ்சத்திலே நடந்த ஒரு யுத்தத்திலே, ஒரு கிரகத்திலே நடந்த யுத்தத்திலே இவர் இறந்து விட்டார். ஆகவே இவரும் அங்கே கைது செய்வதற்கு இவரும் இல்லை. அடுத்து இந்த குரூப்பிலே இருந்த மற்றொரு பிரிவு நமக்கு தெரியும், அந்த பிரசீலியன் குரூப் என்று அழைக்கப்படுகின்ற பிரசீலில் இருந்து இயங்கியவர்கள். இவர்கள் ஹிட்லருடைய நாசி அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள். அங்கே இருந்து தப்பி இங்கே வந்திருந்தவர்கள். இவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இவர்கள் வயது முதிர்ச்சியாலும் நோய்களாலும் இவர்கள் இறந்து விட்டார்கள். ஆகவே இவர்களும் அங்கே இல்லை. ஆகவே இவர்களையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை. அடுத்து இன்னொரு குரூப் உங்களுக்கு தெரியும், மென் இன் பிளாக் என்று, கருப்பு மனிதர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். இவர்களும் அந்த சைரஸிலே இருந்த ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் பிரிந்து வந்தவர்கள். அந்த உலகத்தை பூமி முழுவதையும் ஆள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கீசாவில் இருந்த இன்டெலிஜென்ஸுக்காக உதவி செய்த குழுவினர். இவர்கள் மறைந்து இருந்தது, இங்கே பூமிக்கு இவர்கள் வரவில்லை, இவர்கள் மறைந்திருந்தது செவ்வாய் கிரகத்திலே. இவர்களுக்கு செவ்வாய் கிரகத்திலே மறைந்து இருப்பதற்கான வாய்ப்புகள், வசதிகள் அங்கே இருந்தன. எமது முன்னோர், அதாவது அந்த சைரஸிலே இருந்து வெளிக்கிட்டு வந்த அந்த அகதிகள், எம்முடைய முன்னோர் எமது சூரிய குடும்பத்திலே குடியேறி இருந்த 2 கிரகங்கள். ஒன்று இந்த மாஸ் என்று அழைக்கப்படும் செவ்வாய், அடுத்தது மெலோனா என்று அழைக்கப்படுகின்ற கிரகம். இந்த விடயமும் உங்களுக்கு தெரியும், அந்த சைரஸ் அகதிகள் என்ற பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் அந்த முன்னோர் செவ்வாய் கிரகத்திலே இருக்கின்ற பொழுது அந்த கிரகத்திலே பெரிய ஒரு கலாச்சாரத்தை கட்டியெழுப்பியிருந்தார்கள். அங்கே தேவையான பில்டிங்கள், கட்டிடங்கள் இருந்தன. அதுபோல அந்த தொடர்பு சாதனங்களும் அவங்க கட்டியிருந்தார்கள். இந்த தொடர்பு சாதனங்கள் இயங்கிக் கொண்டு தான் இருந்தன. இவையெல்லாம் இவர்களுக்கு இந்த மென் இன் பிளாக்கு அவசியமானவை. இவங்கள் இருந்தபடியால் அங்கே தங்கியிருந்து அந்த வெளிமாயரை கொலை செய்வதற்கு முயன்றவர்கள் இவர்கள்தான், இந்த மென் இன் பிளாக் என்று. இவர்கள் ஒரு சிறு குரூப், ஒரு பகுதியினர் தான், 63 பேர். இவர்கள் இந்த பிளிஜாரன் பெடரேஷனுடைய முயற்சிகளுக்கு மாறாக செயற்படுகிறார்கள் என்று சைரஸ் கிரகம் அறிந்து, இவர்கள் சைரஸ் கிரகத்தினுடைய செக்யூரிட்டி போர்சஸ் இவர்களை முன்னரே கைது செய்து விட்டார்கள். ஆகவே இவர்களும் இப்போது இல்லை, இவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த பிரிவிலே அடுத்து நாங்கள் காண்பது இந்த சபான் குரூப் என்று அழைக்கப்படுகின்ற பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்களும் அண்ட்ரோமீடன் பிரபஞ்சத்திலே அதை இருந்து கொண்டுதான் இங்கே இந்த பூமியிலே அந்த யாசா இன்டெலிஜென்ஸுக்கு உதவி செய்தவர்கள். அண்ட்ரோமீடன் பிரபஞ்சத்திலே இந்த கரண்ட் சிஸ்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சோலார் சிஸ்டத்திலே அதிலே உள்ள பெக்காசஸ் என்ற ஒரு சிறு கிரகத்திலே வாழ்ந்தவர்கள். அங்கே இருந்து கொண்டுதான் இந்த இவர்களுக்கு உதவினார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த அண்ட்ரோமீடன் பிரபஞ்சம் எம்முடைய பூமியிலே இருந்து கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் ஒளி வருடங்களுக்கு அப்பாலே இயங்குகின்ற ஒரு பிரபஞ்சம். அதிலே இருந்து கொண்டு பூமியிலே நடக்கின்ற விடயங்களை கவனித்து அதற்கு எதிராக, அந்த கற்பித்ததற்கு எதிராக பல்வேறு கர்மங்களை செய்தார்கள். அதை விவரிக்கிறேன் என்றால் அது நிறையவே இருக்கின்றது. அது எங்களுக்கு இப்போது அவசியமில்லை. நிறையவே செய்தார்கள். எல்லாம் ஒன்றையும் வெள்ளிமாயரே ஒழுங்காக செய்ய விடவில்லை. அவருடைய டைப்ரைட்டரில் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணால் அது வேறு மாதிரி டைப் பண்ணும். அப்படியான விடயங்கள் எலக்ட்ரானிக்கலாக கனவெளிகளை செய்தார்கள். அதுபோன்று அவருடைய மைக்ரோவேவ் வைத்துக்கொண்டு அந்த மைக்ரோவேவ் மூலமாகவும் பல விஷயங்களை நாசமாக்கினார்கள் அவர்கள். இதுக்காக அவர்கள் வெளி உலக அறிஞர்கள், அந்த டீச்சர்ஸ் பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து இவர்கள் அது பாதுகாப்பு எல்லாம் அந்த செமியாசி சில்வஸ்டா சென்டர் என்ற அந்த பெயர், செமியாசி சில்வஸ்டா சென்டர், அது இங்கே இதில் இருக்கின்றது. சுவிஸ்லே அந்த சென்டர் தான் அந்த கற்பித்தல் மையம். அங்கே இந்த 49 பூமியிலே உள்ள அறிஞர்களும் இருக்கின்றார்கள், வெள்ளிமாயரும் இருக்கின்றார். அந்த வெளியுள்ள அறிஞர்களும் அங்கே தான் சென்றவர்கள். அதிலே பல்வேறு விடயங்களை, பாதுகாப்பு விடயங்களில் தான் வெளியுள்ள அறிஞர்கள் செய்தார்கள்.
அத்தோடு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற விடயங்களை அவர்கள் இந்த டெலிபேதிக் மூலம் அனுப்புகின்ற பொழுது அதை தானாகவே பிரிண்ட் பண்ணுகின்ற இயந்திரங்களை எல்லாம் அந்த குட்சால் என்பவர் வெளி உலக அறிஞர் அதை செய்து கொடுத்திருந்தார். கணக்கு இயந்திரங்கள் வெளி உலகத்தில் இருந்து இவையெல்லாம் இயங்காமல் கூட இவர்கள் செய்து விடுவார்கள். இந்த ஸ்விங் வேவ்ஸ் என்று பாவித்து அந்த மனதினாலே எண்ணங்களை பாவிக்கின்ற அந்த தொழில்நுட்பம் இவ்வாறான விடயங்கள் அந்த தொழில்நுட்பங்களை அவங்கள் பாவிக்கின்ற பொழுது 2 லட்சம் ஒளிவடங்களுக்கு அங்காலே இருந்து கூட ஒரு கிரகத்திலே உள்ள மனிதர்களையும் கிரகங்களையும் பாதிக்க முடியும் என்ற உண்மைகளை நீங்கள் இதை படித்தீர்கள் நேரம் முழுவதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதை மிகவும் உயர்ந்த விடயங்கள் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் என்பேன் நினைக்கின்றேன். சரி, அந்த விடயங்கள் அவர்கள் அங்கே இருந்து இயங்கியவர்கள். அந்த ரிவ்யூ ஒரு பிரச்சனை என்னென்றால் அவர்கள் அந்த ஸ்விங் வேவ்ஸ்கள மூலம் தங்களை பாதுகாத்து இருந்தார்கள். தாங்கள் இருக்கின்ற இடங்களை சுற்றி பாதுகாப்பு அரணாக செய்திருந்தார்கள். அந்த ஸ்விங் வேவ்ஸ் என்பதை உடைத்து கொண்டுதான் போக வேண்டும். அதாவது வேவ்ஸ் கண்ணுக்கு தெரியாத சக்திகள், அந்த சக்திகளை நியூட்ரலைஸ் பண்ணித்தான் அவர்கள் உள்ளுக்கு போய் அரேஞ்ச் பண்ண அவங்களை கைது செய்ய வேண்டும். இந்த இடத்திலே இந்த நிறைய பிரச்சனைகளை இவர்கள் அனுபவித்தார்கள். எப்படி செய்கிறதுன்றது அவர்களுக்கு தெரியும். ஸ்விங் வேவ் என்பது நெகட்டிவ் வேவ்ஸ். இந்த நெகட்டிவ் வேவ்ஸ்களை அவர்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அவர்களால் முடியும், ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். என்ன காரணம் என்றால் இந்த நெகட்டிவான விஷயங்கள் அவர்கள் ஈடுபடுவது இல்லை. அது அவங்களுக்கு தவிர்க்கப்பட்டது. அவங்களுடைய இயற்கையாகவே அவங்களுடைய அறிவின் அடிப்படையிலே தவிர்க்கப்பட்டது. இதை அவர்கள் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு authority ஒன்று வேணும் அதை செய்வதற்கு. அதையெல்லாம் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே தான் இந்த விஷயங்களை செய்தார்கள். ஆனால் authority கொடுக்கறதுக்காக இருக்கிறார்கள். பிளிச்சாரன் ஃபெடரேஷனோ ஹைகவுன்சிலோ செய்யும் அவ்வாறான விடயங்கள். அது எப்படி என்று சொன்னால் ஒரு டைம் பாம் என்று சொல்லி குறிப்பிடலாம். அதை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அது எப்படி என்றால் இந்த டைம் பாம் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட ஒரு வெடிகுண்டை செய்து அதிலே ஒரு மணிக்கூட்டை பொருத்தி குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தவுடனே அது வெடிக்கிறது என்ற அடிப்படையில் செய்யப்படுவது. அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அது மாதிரியானதான். அதை அவர்கள் உடைத்து கொண்டு உள்ளே போனால் அந்த 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 எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி சும்மா போக மாட்டாது. அது அந்த கிரகத்திலே மிக பாரிய அழிவை ஏற்படுத்திவிடும். அந்த கிரகத்தை கூட உடைத்து எறிந்துவிடும். அந்த அளவு சக்தி வாய்ந்தது. 2.8 மில்லியன் ஒளிவருடங்களுக்கு அங்காலே இருந்து எங்களுடைய எண்ணங்களை இங்கே செலுத்துவதாக இருந்தால் அது இவ்வளவு சக்தியாக இருக்கும் என்று நீங்கள் சும்மா கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த செய்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அது முடியாது. அது சரியான விடயமும் அல்ல. ஒரு கிரகத்தையே அழித்து விடும் என்ற காரணத்தினாலே இந்த டைம் வார்மை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி அது ஒரு 3 மணிக்கு வெடிக்க வேணும் என்று செட் பண்ணி இருந்தால் அது 1 மணியிலிருந்து மெல்ல மெல்ல ஓடிக்கொண்டு வரும். அந்த 3 மணிக்கு வந்தாலும் வெடிக்கும். இதை அவர்கள் நியூட்ரலைஸ் பண்ணி 0வுக்கு கொண்டு போக வேணும். வைத்தாத்தான் அது அந்த தொடங்கின இடத்துக்கு போன பிறகுதான் அது நியூட்ரலைஸ் பண்ணப்படும். அதாவது அது இல்லாமல் வெடிக்காமல் செய்துவிடும். அந்த விடயங்களை செய்வது போன்ற பல்வேறு விடயங்களை எல்லாம் செய்துதான் இவர்கள் அங்கே உள்ள அந்த செபான் குரூப்பை அங்கே இருந்து கைப்பற்றினார்கள். இருந்தாலும் ஒரு 8 நாளைக்கு அவர்களுக்கு அதை செய்ய முடியவில்லை. அந்த திரும்பி அந்த 0வுக்கு வருவதற்கு அது ஒரு 8 டேஸ் 8 நாள் செல்லும். அவருக்கு பிரதான வந்து சேரும். அதுவரையும் அவர்கள் காத்திருந்து அதுக்கு பிறகுதான் அவர்களை அங்கே அந்த அண்ட்ரோமேடன் பிரபஞ்சத்திலே இருந்து இவர்களை இந்த சபான் குரூப்பை அவர்கள் கைது செய்தார்கள். இந்த கைது செய்தல் தொடரிலே மிகுதியாக இருப்பவர்கள் இந்த கீசா இன்டெலிஜென்சஸ், அதாவது காசாவிலே இருந்த அந்த பிரமிடுகளே வாழ்ந்தவர்கள். இவர்களை அவர்கள் கைது செய்தது 1978 ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி. இதுதான் இவர்களை கைது செய்தார்கள். இவர்களை கைது செய்வதிலும் முதல் அந்த செபான் குரூப்புக்கு இருந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. அவற்றையெல்லாம் நியூட்ரலைஸ் செய்தான் கைது செய்தார்கள். இவர்கள் கைது செய்தது மட்டுமல்ல, இவர்களுடைய அந்த லீகல் சிஸ்டத்திலே அந்த சட்ட இதிலே நடைமுறைகளிலே ஒரு குற்றவாளியை அவர்கள் கைது செய்தால் அந்த குற்றவாளி இருந்த இடம் பாவித்த பொருட்கள் அனைத்தையும் அழித்து விடுவார்கள். ஒன்றையும் அவர்கள்
விடுவதில்லை. அதுதான் அவங்களுடைய அந்த 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 குற்றவியல் சட்டத்தினுடைய ஏற்பாடு. அதன்படி நான் முதல் சொன்னது போல செவ்வாயிலேயும் ஒரு ஒரு அவர்கள் கைது அந்த மென்னின் விளக்க கைது செய்கின்ற பொழுது அந்த கட்டிடங்களை எல்லாம் அழித்து விட்டார்கள். அங்கே அவர்கள் செய்திருந்த அந்த கம்யூனிகேஷன் டவர், அவர்கள் வாழ்ந்த பில்டிங்ஸ்கள் முழுவதையும் அழித்து விட்டார்கள். இந்த கம்யூனிகேஷன் டவர், இந்த பில்டிங் எல்லாம் மனிதர்கள் எமது முன்னோர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கான சரியான ஆதாரங்களாக இருந்தன. ஆனால் இவர்களை கைது செய்த பொழுது அந்த ஆதாரங்கள் எதுவும் அங்கே இல்லை. அவர்கள் முழுவதையும் அழித்து விட்டார்கள். அழித்து விட்டார்கள் என்றால் கட்டிடங்களை உடைத்து விட்டால் உடைபாடுகள் இருக்கும் அல்லவா, நாங்கள் செய்கிறோம் என்றால். ஆனால் இவர்கள் செய்கின்ற விதிமுறைகள் மூலம் இவர்கள் அறிவியல் ரீதியாக செய்கின்ற அந்த அந்த விதிமுறைகள் மூலம் ஒரு பொருளையும் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்க மாட்டா. மண் என்பது மண்ணாக போய்விடும், கல் என்பது கல்ல போடும். அது இருந்து எப்போ என்னென்ன முதல் இருந்ததோ அதாக மாறிவிடும் அந்த டெக்னாலஜி மூலம் அது செய்கின்ற பொழுது. அவ்வாறு தான் இங்கேயும் செய்தார்கள். இவர்கள் இங்கே அதே சேம் அளிக்கப்படுவது அந்த குற்றவாளிகளை கைது செய்கின்ற பொழுது அவர்கள் பாவித்த அனைத்தையும் அளிப்பது அவர்களது முறை. அதன்படி தான் இங்கேயும் அளிக்கப்பட்டன. இவர்கள் பாவித்த உபகரணங்கள், கட்டிடங்கள், ஆகாய விமானங்கள் அனைத்தையும் இங்கே பூமியிலே அந்த கீசா பிரமிட்டுகளே இருந்தவை முழுவதையும் அழித்து விட்டார்கள். ஒன்றையும் அங்கே வைக்கவில்லை. அவை அழிக்கப்பட்டவை பட்ட பொழுது அங்கே இருந்த கட்டிடங்கள், அந்த அறைகளை அழித்த பொழுது அவற்றை மீண்டும் கற்களை கொண்டு நிரப்பியிருக்கிறார்கள். அந்த அழிக்கப்பட்ட டெக்னாலஜி என்னவென்றால் டீமெட்டீரியலைசேஷன் டெக்னாலஜி என்றதான் அவர்கள் பாவித்தார்கள். அதாவது பொருட்கள், உங்கள் விஞ்ஞானம் அறிந்தவர்களுக்கு தெரியும், பிசிக்ஸ் போன்ற பாடங்களை பெற்றவர்களுக்கு பொருட்கள் உருவாவதல் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பேசிக் எலிமெண்ட்ஸ் சேர வேண்டும். எங்களுக்கு தெரியும், பூமியிலே பேசிக் எலிமெண்ட்ஸ் 120 பேசிக் எலிமெண்ட்ஸ் நாங்கள் கண்டிருக்கின்றோம். உண்மையிலே பிரபஞ்சங்களிலே உள்ளவை 280 பேசிக் எலிமெண்ட் என்று நான் முன்னரே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டவை இணைகின்ற பொழுதுதான் பொருட்கள் பிறக்கின்றன. அதுவரையும் அது தனியாக எனர்ஜியாக மட்டும்தான் இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிவதாக இருந்தால் ஒன்று அதற்கு மேற்பட்ட அந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் ஒன்றிணைய வேண்டும். அவ்வாறு இணைகின்ற அந்த இயற்கையானது ஒரு அறிவு நுட்பம் சார்ந்தது. அந்த இணைகின்றது எவ்வாறு இணைந்தவையோ அதை இணையாமல் செய்வதற்குரிய டெக்னாலஜி தான் அவர் சொல்ற டீமெட்டீரியலைசேஷன் டெக்னாலஜி என்று கூறுகிறார்கள். அந்த டெக்னாலஜி மூலம் செய்கின்ற பொழுது முதல் இருந்த உருவத்துக்கு அது போய்விடும். மண்ணும் சிமெண்ட்டும் சேர்ந்தால் கல்லா வரும். மண்ணையும் சிமெண்ட்டையும் பிரித்து விட்டால் சிமெண்ட் வேறாக மண்ணாகவும் போடும். அது மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் அவ்வாறான டெக்னாலஜி மூலம்தான் இவர்கள் அதை அழித்தார்கள். ஆகவே ஒரு பொருள், ஒரு கட்டிடம் இருந்து அழிக்கப்பட்டது என்பதற்கான அடையாளம் எதுவுமே இருக்க மாட்டா. இந்த கீசாவுக்கு அடியிலே இருந்த கட்டடங்கள், புதிதாக கட்டப்பட்டவை அனைத்தும் அழிக்கப்பட்ட பொழுது, அந்த ஆகாய விமானங்கள் அழிக்கப்பட்ட பொழுது அவை பழைய பேசிக் எலிமெண்ட்ஸுக்கு போய்விடும். மெட்டீரியலாக இருக்க மாட்டா, தனித்தனியாக பிரிந்துவிடும். அந்த டெக்னாலஜி மூலம் அதை செய்கின்ற பொழுது இந்த தொழில்நுட்பத்தை தான் எல்லா இடங்களிலும் அவர்கள் பாதித்தார்கள். எதுவுமே இல்லை, இருந்ததுக்கான அடையாளம் கூட இருக்க மாட்டாது. அப்போ அழிக்கப்பட்டவை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இருந்தவை அழிக்கப்படவில்லை. அந்த கட்டிடம், இந்த கட்டத்திலே ஏற்கனவே வடியிலே இருந்த அறைகள் அவையெல்லாம் அழிக்கப்படவில்லை. இந்த மனிதர்கள் புதிதாக கட்டிய கட்டடங்கள், அங்கே கீழே ஏற்படுத்திய புதிய விடயங்கள், புதுசுகள், தமது 2100 பேரும் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள், அதன் மூலம் இருந்தவை முழுவதும் அழிக்கப்பட்டன. இவரிலே மற்றும் ஒன்று, நான் உங்களுக்கு இதை நான் சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அந்த கட்டடத்துக்கு கீழே இவர்கள் மறைவாக அந்த அந்த இமானுவேல், நீங்கள் ஜேசு கிறிஸ்துன்னு சொல்லுவீர்கள், அவரை சிலுவையிலே அறைந்தார்களே, அது போன்ற ஒரு சிலுவை உருவத்தையும் அவர்கள் அங்கே வைத்திருந்தார்கள். அங்கே அடியிலே அங்கே இருந்தது, பல இருந்தது. அதை நான் உங்களுக்கு கூறலாம் என்று நான் முயற்சி செய்தேன். அது
இன்னொரு இன்னொரு பகுதியை நான் செய்ய வேண்டும். இவ்வாறு மிக முக்கியமான பொருட்கள் அங்கே இருந்தன. அது இவர்களாக செய்து மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்டவை. அதுபோல அந்த மேலுக்கு குத்திய அந்த அந்த அம்பு ஈட்டி அது அது போன்ற இதெல்லாம் அங்கே அவங்க வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் காட்டித்தான் மக்களை இவர்கள் வசப்படுத்தினார்கள். இந்த மத நம்பிக்கையினூடாக இவையெல்லாம் அங்கே இருந்தன. இவை அனைத்துமே அழிக்கப்பட்டன. அங்கே எதுவுமே அங்கே இல்லை. கட்டிடங்கள், அங்கே உள்ள பொருட்கள், அகாயமானங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன. எதுவும் எமக்கு அங்கே பார்வைக்கு இப்போது கிடையாது. குறிப்பாக கூறுவதாக இருந்தால் இந்த கீசா இன்டெலிஜென்சஸ் புதிதாக அந்த பிரமிடு கீழே அமைத்திருந்த கட்டிடங்கள், அவர்கள் பாவித்த பொருட்கள், அவர்கள் பயணம் செய்த ஆகாய விமானங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டன. இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டது. அங்கே இருந்த சில அறைகள் கற்களை போட்டு மூடியிருக்கிறார்கள் டெக்னாலஜி மூலமாக. இதுதான் அந்த அழிவு சம்பந்தமான விடயங்கள். அத்தோடு இந்த கைது செய்யப்பட்ட அனைவரையும் அவருடைய சட்ட ஒழுங்கு விதிகளின்படி ஒவ்வொரு கிரகமும் பிரபஞ்சத்திலே வெளியுலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு கிரகங்களும் தமக்கென்று பல சிறிய கிரகங்களை கன தூரத்தில் வைத்திருக்கிறார்கள். 3-4 கிரகங்களை தங்களுக்கென்று வைத்திருக்கிறார்கள். அவைதான் அவர்களுடைய எங்களுடைய எங்களுடைய மொழியிலே கூறுவதாயிருந்தால் மறியச்சாலைகள். நிச்சயமாக அங்கே யாரையும் மறைச்சி வைப்பதில்லை. நாங்கள் அப்படி சொன்னதான் அது விளங்கும். அந்த கிரகத்திலே இவர்களை யாரை கைது செய்கிறார்களோ அங்கே கொண்டு விட்டு விடுவார்கள். அந்த கிரகத்திலே அவ்வளவுதான். அவர்களை மேற்பார்வை செய்ததோ, சாப்பாடு கொடுக்கிறதோ, கட்டி காப்பதோ எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களை விடுகின்ற பொழுது ஆரம்பத்திலே தமக்கு தேவையான உணவுகளை தயாரிக்கவோ, உணவு சாப்பிடவோ, அதுக்குரிய பேசிக் ஐட்டம்ஸ் இல்லாத மட்டும்தான் அவர் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு இவர்கள் தாமாகவே உழைத்து பயிர் செய்து அல்லது மரங்களை நாட்டி அல்லது தான் ஜீவிக்க வேண்டும். யாரும் அவர்களை பார்ப்பதில்லை. அவர் திரும்பி வரவும் முடியாது. காரணம், அங்கே இவற்றில் அனைத்தையும் எடுத்து விடுவார்கள். விமானங்கள், டெக்னாலஜிகள், அதுகள், டிவைசஸ் எல்லாத்தையும் எடுத்து விடுவார்கள். தனியே அங்கே விடுவார்கள். அவங்கள்ட்ட 2 வகையான என்ன பரியல் இதுதான் இருக்கின்றது, தீர்ப்பு தான் இருக்குது. ஒன்று, ஒரு குற்றம் செய்தவரை வாழ்நாள் முழுவதும் தடுத்து வைத்தல், அதாவது அங்கே கிரகத்தில் விட்டுருவாரது. மற்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்று விட்டுருவாரது. 2 வகையான தீர்ப்பு தான் அவங்கள்ட்ட உண்டு. எங்களை போல 10-20 வகையான தீர்ப்புகள் எல்லாம் கிடையாது. 2 வகையானது, வாழ்நாள் முழுவதும் விடுறது அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு. இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தடுத்து வைப்பவர்களை அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அவர் போய் எடுத்துக்கொண்டு சமூகத்திலே விட்டு விடுவார்கள். ஏனையோர் கடைசி முடிவு அவர்கள்தான். அங்கேதான், வேறு யாரும் திரும்பி வர முடியாது. இங்கே இவர்கள் கைது செய்த அனைவரும் ஆயுட்கால சிறை கைதிகள். இவர்களை அங்கே நிபார் என்ற கிரகத்திலே, எமது அந்த பால்வழியிலே மிக ஆழத்திலே இருக்கின்ற ஒரு சிறு கிரகம், அந்த கிரகத்தில் பேர் நிபார். அங்கேதான் இவர்கள் எல்லாம் கொண்டு விட்டு வருகிறார்கள். இவர்கள் இறுதி காலம் அங்கேதான் முடியும். இதுபோன்று ஒவ்வொரு கிரகங்களும் பல கிரகங்களை, சிறு சிறு கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். அது காரணம் 2 வகையான தீர்ப்பு முறைகள். அதோடு ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்தில் விடுவதில்லை, ஒரே கிரகத்தில் விடுவதில்லை. ஆண்களுக்கு என்று வேறு கிரகங்களும் பெண்களுக்கு என்று வேறு கிரகங்களும் அவர்களிடம் ஒன்று. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இது வைத்திருக்கிறார்கள். அந்த அவர்களை கொண்டு விட்டு வாருது. இதுதான் அவருடைய லீகல் சிஸ்டத்திலே உள்ள அந்த தண்டனை சம்பந்தமான விடயங்கள். இவ்வாறு அனுப்பிக்கப்பட்டவர்கள் கடைசியாக அங்கேதான் தங்களுடைய காலத்தை முடிக்க வேண்டும். இத்தோடு இந்த தொடர் 15 ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். நாங்கள் இந்த தொடரிலே 2 விடயங்களை பார்த்தோம். ஒன்று அந்த கீசா, அது பெரிய பிரமிட் சம்பந்தமானது. அடுத்தது அங்கே மறைந்து வாழ்ந்த கீசா இன்டெலிஜென்சஸ் சம்பந்தமானது. இந்த கீசா இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமானவர் பல குரூப்பை சேர்ந்தவர்கள். அவர்களை தான் நாங்கள் முன்னர் பார்த்தோம். அவர்கள் அனைவரும் இப்பொழுது இங்கே இல்லை. இனிமேல் பூமியிலே இந்த அற்புதங்கள், அந்த என்ன நம்பிக்கைகள், மதங்கள் மூலம் அற்புதங்கள் நடைபெறுமே, அதெல்லாம் இனி நடைபெற மாட்டாது. அதை செய்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அது மட்டுமில்ல, அவர்கள் இந்த ரெவல்யூஷன், கடவுள் வந்து கூறினார், கனவிலே வந்து அப்படியான விடயங்கள் அதுகளும் இருக்க மாட்டாது. ஆனாலும் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த 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 ஸ்விங் வேவ்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த தாக்கம் பூமியிலே போக மாட்டாது.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஏறக்குறைய 200 தொடக்கம் 300 ஆண்டுகளுக்கு அவர்களால் ஏற்படுத்திய தாக்கங்கள் அந்த ஸ்விங் வேவ்ஸில் அற்றுப்போக மாட்டா. அது இருக்கும். குறைந்த அளவிலே மனிதனுடைய மூளையிலே அறிவை பெற்றுக்கொள்வதற்குரிய தடைகளை ஏற்படுத்தும். நம்பிக்கைகளிலே கூடுதலான பக்தியை பற்றை கொடுக்கும். இவ்வாறான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அது பரிணாம வளர்ச்சி மூலம் நாங்கள் உண்மைகளை அறியும் வரையும் அல்லது எங்களுடைய டிஎன்ஏயிலே செய்யப்பட்ட மாற்றங்களை ரிவர்ஸ் பண்ணப்படும் வரையும் இந்த விடயங்கள் தொடர்ந்தும் இருக்கும். அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியாது. சிந்திக்கிறவர்கள் மட்டும், ஓரளவுக்கு உண்மைகளை அறிய முயல்கிறவர்களுக்கு மட்டும் இந்த பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை என்று உங்களோடு இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டு, நீங்களும் இதை இவ்வளவு நேரமும் கவனமாக கேட்டு கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அடுத்த தொடரை நாங்கள் பார்க்கும் வரையும் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.